ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 14 ஸ்லோகம் 11 5 வரை 2ஆம் நாள். ஸோ சத்துவ குணம் தலையெடுத்தால் நமக்கு ஏற்படுகின்ற லட்சணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. ஆஹ் நமக்கு ஏற்படலைன்னா இந்த சத்துவ குணத்தை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி குவாலிட்டிஸில் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணணும். ஸோ எப்பயுமே ஞானத்திலேயே இருக்கிறது, ஞான விஷயமாகவே பேசுறது, ஞான ஆராய்ச்சி செய்வது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இத சொல்லி முடிக்கும்போது, அந்த ஒரு தசையிலேயே நாம இறக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். நம்ம வந்து ஆன்மீக பாதையில வர்றோம். ஆன்மீகத்துக்காக நம்ம வந்து ஆசைகள் எல்லாம் தொறந்துட்டு, நம்ம இத ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு பாதியில நான் இறந்து போயிட்டா நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்டா, ஒண்ணும் கவலைப்படாத. நீ எந்த குணத்துல இருக்கியோ, அந்த குணத்த தான் அப்படியே நீ கன்டின்யூ பண்ணு. இப்ப இந்த 2 குணங்களையும் அபஜயப்படுத்தி நீ சாத்வீக குணத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நெக்ஸ்ட் ஜென்மால நீ பிறக்கும்போதே சாத்வீகத்துல தான் இருப்ப. அப்ப அதையும் தாண்டி குணாதீத நிலைக்கு நீ அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து தமச ஜெயிச்சுட்டு ரஜசிக்க ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா, திருப்பி மறுபடியும் அடுத்த பிறவியில இருந்து மறுபடியும் தமசா பிறப்பீங்க. மறுபடியும் நான் தமச ஜெயிக்கணுமா? அப்படிங்கிற கவலை இல்ல. ஏன்னா அந்தக்கரணம் அதாவது சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணங்கள். எண்ணங்களுக்கு அழிவு கிடையாது. ஸோ நீங்க என்ன மாதிரியான எண்ணங்கள டெவலப் பண்ணிக்கிறீங்களோ, அந்த எண்ணங்கள் உங்க உடல் பிரியும்போது அது கூடவே தான் போகும். திருப்பி இன்னொரு உடல் எடுத்துக்கும்போது அந்த எண்ணங்களோட தான் பிறக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதத்தான் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. சாத்வீக குணம் தலையெடுத்து இருக்கும்போது அவன் மரணம் அடைந்தால் இருக்கின்ற கதியை நேற்று சொல்ல ஆரம்பிச்சிருந்தார். சாத்வீக குணம் தலையெடுத்திருக்கும் காலத்தில் மரணம் நேரிட்டால் அவனுக்கு நற்கதியை தவிர வேறொன்று ஏற்படுமா? சுதர்மத்தை நன்றாக அனுஷ்டித்துக் கொண்டு வருகிறவனுக்கு மரணம் நேரிட்டால் அவன் பார் பிராப்த கர்மா பிராப்தமாகாமல் போகுமா? அதாவது ஸ்வதர்மத்தை நன்றாக அனுஷ்டித்து வந்தால் அதுக்குண்டான பலன் கிடைக்காம போகுமா அப்படின்னு வச்சுக்கோங்க. போகுமா? அவன் பிராப்த பல போகத்தால் தேய்ந்து போன தேகத்தை தள்ளிவிட்டு உத்தமமான சத்துவ குணத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகிறான். அதாவது இந்த கர்மால என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சு தேய்ஞ்சு இந்த உடம்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சத்துவ குணத்தை மட்டும் தூக்கிட்டு தான் அவன் வந்து சாகுறான். அப்போ சாகும்போது சத்துவ குணம் சாவதில்லைன்னு புரிஞ்சுக்கணும். தேகத்தை தள்ளிவிட்டு உத்தமமான சத்துவ குணத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகிறான். அப்ப ஜீவன் மரணம் அடையும் போது தேகத்தை மட்டும் தான் விட்டுட்டு போறான். அவன் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்த அந்த சத்துவ குணத்தை அவன் கூடவே எடுத்துட்டு போயிடுறான் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டவுட் வந்துரும் அப்படிங்கிறதுனால எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்ல, அதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ். இப்படிப்பட்ட மரணம் ஒருவனுக்கு யாத்ரூஷீகமாக கிடைக்குமேயானால் அவன் கேவல சத்துவத்தின் மூர்த்தியாகவே போய் ஞானிகளின் குலத்தில் திரும்பவும் ஜென்மம் எடுப்பான். ஸோ சாத்வீக குணத்தோடு போயிடுவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? போயிட்டு என்ன செய்வான் அப்படின்னு சொல்லணும்ல. உடம்ப மட்டும் இங்க விட்டுட்டு சாத்வீக குணத்தை எடுத்துட்டு போயிட்டு அழகா ஞானிகளின் குலத்துல அவன் மீண்டும் ஜென்மம் எடுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. மரணம் ஒருவனுக்கு நேரிட்டால் அவன் கேவல சத்துவத்தின் மூர்த்தியாகவே போய் ஞானிகளின் குலத்தில் அவன் ஜென்மம் எடுப்பான். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா, ஒரு அரசன் தன்னுடைய பரிவாரங்களோடு கூட ஒரு மலையின் சிகரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டா அங்கே அவனுடைய மனோரதங்கள் பூர்த்தி அடையாமல் போகுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு மன்னன் இருக்கான். அந்த மன்னன் மட்டும் தனியா போயிட்டு ஒரு மலையில போய் உட்காந்துக்கிட்டான் அப்படின்னா, அரங்கே அப்படின்னு கூப்பிட்டா எவனும் வரமாட்டான். அவனுக்கு சேவை செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அவன் பரிவாரங்களோடு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த சேவகர்கள் பிளஸ் அவனுக்கு தேவையான புலன் விஷயங்கள் எல்லாத்தையும் கூடவே கூட்டிட்டு போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பெரிய மலைக்கு போறான். பட் இந்த ஊரையும் சேர்த்தே கூட்டிட்டு போயிடுறான் அப்படின்னா, அங்க வந்து அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா எல்லாத்தையும் தான் தூக்கிட்டு போயிட்டாரு. அப்போ அவன் மலைக்கு சென்றாலும் இவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அல்லவா? எக்ஸாம்பிள்க்கு அதாவது பரிவாரங்களோடு கூட போயிட்டதுனால அங்க அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இங்க சத்துவ குணத்தோ கூடயே கூட்டிட்டு போயிட்டதுனால சத்துவ குணத்தை விட்டுட்டு போயிருந்தா அங்க போயிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ப்ராசஸ் பண்ணலாமாக்கும். பட் இப்போ வந்து என்னன்னா சத்துவ குணத்தை எடுத்துட்டு தானே போயிருக்கான். அதனால அங்க போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப மலைக்கு போகும் அந்த அரசன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனா அங்க ஒண்ணும் அவனுக்கு கஷ்டம் வராதது போலே. இது ஒரு எக்ஸாம்பிள். அர்ஜுனா நீயே சொல். அன்றியும் இவ்வூரில் இருக்கும் தீபத்தை மற்றொரு ஊருக்கு எடுத்துக் கொண்டு போனால் அங்கும் அது தீபமாகவே தானே இருக்கும் அல்லவா? ஒரு ஊர்ல ஒரு தீபம் இருக்கு.
அது எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கு. நான் வேற ஊருக்கு போயிட்டா அப்புறம் மறுபடியும் இருட்டுல வாழணுமா? அப்ப புதுசா ஒரு வெளிச்சத்தை நான் வந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு விளக்கு ஏத்தணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ போகும்போது இந்த விளக்கையும் சேர்த்து தூக்கிட்டே போயிட்டே அப்படின்னா, அங்க புதுசா போற இடத்துல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த விளக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்க போகுது. மறுபடியும் வந்தார் ஐ மீன் டார்க்னஸ் வந்து அதுக்கப்புறம் நீ வந்து விளக்கேத்தி அதுக்கப்புறம் வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ போகும்போதே இந்த விளக்கோட தான் போற. அதனால போற இடத்துல மறுபடியும் இந்த விளக்கோட சகாயத்துல இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டு ஏத்தின விளக்கு அணையாது. அது அங்கேயும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். தத்துவ குணத்தின் ஆதிக்கியத்தால் ஞானம் விருத்தி அடைந்து புத்தி தத்துவ விசாரம் செய்து கொண்டிருப்பதிலேயே புரண்டு கொண்டிருந்து மகத் தத்துவம் முதலியவற்றின் வரலாற்றை பூரணமாக விசாரித்து அவை ஆத்மாவல்ல என்று அறிந்து ஆக்சுவலா சத்துவகுணத்தினுடைய குவாலிட்டியே இதுதான். ஸோ இதுக்கு வந்து தேடுதல், அதாவது தேடுதல் அப்படின்னா என்ன? யாருன்னு நான் யாருன்னு எனக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருந்ததுல என்னங்க அர்த்தம் இருக்கு? ஸோ ஐ ஷுட் நோ ஹூ ஆம் ஐ. நான் யார்ரா? நான் என்ன பிறந்திருக்கேன்? வாட் இஸ் தி பர்ப்பஸ் ஆஃப் மீ? எனக்கு இந்த உடம்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மனசுன்னு ஒண்ணு இருக்கு, புத்தின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் அந்தரியாம ஆட்டி இருக்கின்ற உள்ள எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா இந்த உடம்பு மட்டும் இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப மனசு மட்டும் இருந்தா பிரயோஜனமானா அதுவும் இல்ல. மனசை இயக்குறது இன்னொன்னு. உடம்பை இயக்குறது மனசு, மனசை இயக்குறது புத்தி, புத்தியை இயக்குறது இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆத்மா என்று அழைக்கப்படுகின்ற எனர்ஜி என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று இருக்கு. ஏன்னா அது போயிடுச்சு அப்படின்னா அங்க ஒண்ணுமே இல்லையே. உயிர் போகும்போது அங்கே மனசு இருந்து என்ன, புத்தி இருந்து என்ன, உடம்பு இருந்து என்ன எல்லாமே வந்து ஒண்ணுமில்லாம வெறும் வேலையும் செய்யாமல் போய்விடுவதாக மாறிவிடுகின்றது. அப்ப இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்குது அப்படின்னா, எனக்கு கஷ்டம் வருது, சுகம் வருது. ஏன் கஷ்டம் வருது, ஏன் சுகம் வருது எனக்கு தெரியறதில்ல. நான் நல்லா இருக்கேன். ஆனா எனக்கு கஷ்டம் வருதே. நல்லது தான் பண்ணேன். எனக்கு கஷ்டம் வருதே. வி டோன்ட் நோ தி ரீசன். அப்ப இது எப்படி வாழ்க்கைய நடத்த முடியும்? சோ இந்த பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்ஸர் காணாம, என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவன் சாத்வீக குணம் படைத்தவன். ஆனா அந்த ரஜசுக்கும், தமசுக்கும் அத பத்தி கவலையே கிடையாது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்காக சுகம் வருது, கஷ்டம் வருது? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு அடையணும். அடையறதுக்காக என்ன வேணா பண்ணணும். இது ரஜசிக்கு. இவன் தூங்கிட்டே இருக்கணும். முட்டாள்தனமா இருந்துகிட்டு ஆசை மட்டும் வச்சுக்கணும். இவன் தமசிக்கு. பட் இவனுக்கு ஞான விசாரத்திலேயே தான் மைண்ட் ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஞானம் விருத்தி அடைந்து, புத்தி எப்போதும் தத்துவ விசாரம் செய்து கொண்டிருப்பதிலேயே புரண்டு கொண்டிருந்து, எந்த நேரம் பார்த்தாலும் கீப் ஆன் திங்கிங் தட் இது இப்படி இருக்குமோ, அது இப்படி இருக்குமோ. டெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் நம்ம என்னங்க தத்துவ விசாரம் பண்றோம்? இங்க ஆனந்திக்கு வந்து பாருங்க தெரியும். இப்போ நானே இப்போ 2 ஹவர்ஸ் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வரேன். இங்க உங்கள்ட்ட ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றேன். திருப்பி ஒரு கவுன்சிலிங் அது இதுன்னு பேர்ல ஃபோன்ல ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. முழுக்க முழுக்க என்ன பேசுறோம்? இதத்தான் பேசுறோம். ஞான விசாரம் அப்படிங்கிற இந்த ஒண்ண தவிர வேற எதுவுமே நம்ம பேசுறது இல்ல. அப்போ நான் சாத்வீக குணமா அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள பார்க்கும்போது நம்ம சாத்வீகமே கிடையாதுன்ற மாரி தோணும். தே நெவர் ஹேவ் எனி அதர் டியூட்டி அட் ஆல். முழு நேரமும் தத்துவ விசாரம் செய்வதிலேயே அவர்கள் நேரம் செல்கிறது. ஸோ ஒண்ணு எங்கேயாவது இங்க சொல்லவே வேணாம். இதோ இப்போ ஒரு பெரிய சப்தாகம் நடந்தது. இன்னும் அடுத்த மாசம் அத விட பெரிய சப்தாகம் ஒண்ணு நடக்கப் போகுது. போதாக்குறைக்கு எல்லா தர்மசாலாலயும் எங்கேயாவது ஒரு கீர்த்தன், பஜன் போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இதை எங்க நடந்தாலும் அட்டெண்ட் பண்றதுங்கிறது. சரி வீட்ல சும்மா இருக்கும்போது, ஏற்கனவே இந்த மாரி கிளாஸஸ்ல கத்துக்கொண்ட அந்த விஷயங்கள பிராக்டிஸ் பண்றது. இவங்களே ஒரு பெரிய கீர்த்தன் பண்ணணும் அப்படின்னா, அதை எப்படி நம்ம வந்து ரிஹர்சல் பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நேரம் பார்த்தாலும் தத்துவ விசாரம், தத்துவ விசாரம், தத்துவ தவிர ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபாக்ட் நம்மள மாதிரி அ ஒரு 2 நிமிஷம் மொபைல் பார்த்தோமா, மொபைல பார்த்தாலும் அதுல இந்த சத்சங்கத்த தான் கேட்டுட்டு இருப்பாங்க. சினிமா பார்க்கறது, செய்றது ஒண்ணுமே கிடையாது. ஒன்லி தத்துவ விசாரம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியே புரண்டு கொண்டிருந்த தத்துவ விசாரம் செய்வதிலேயே புத்தி புரண்டு கொண்டிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? மகத்தத்துவம் முதல்ற்றின் வரலாற்றை பூரணமாக விசாரித்து சோ எல்லாம் என்ன? இந்த உலகம்னா யாரு? இது என்னது? இது எதனது? எல்லாத்தையும் விசாரிச்சு, இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, ஆத்மா எல்லாத்துக்கும் ஆதியாக, எல்லாத்துக்கும் மூலமாக ஏதோ ஒண்ணு இருக்கிறது. அது என்ன? என்னன்னு அப்படியே தேடி அந்த ஆத்மா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, ஆத்மா இதுவெல்லாம் ஆத்மாவல்ல என்று அறிந்து ஆத்மஸ்வரூபத்தை கண்டுகொண்டு அதில் நிலை பெற்று
அதுல நிலை பெற்றாச்சு அப்படின்னா சேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற 36 தத்துவம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம சேத்திரம் சேத்திரங்க யோகத்துல நம்ம பார்த்தோம். லைக் பஞ்சபூதங்கள், செயற்கரணங்கள், ஞான ஞானேந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அது மாதிரி ஒரு 36 தத்துவம் சேர்ந்தது இந்த உடல். மாயைக்கு உடல் மாயையாகிய இந்த உடல் எப்படி உருவானதுன்னு 36 தத்துவங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் ஆத்மாவே கிடையாது அப்படின்னு இது எல்லாத்துக்கும் மேல ஆதியாக அதாவது பேஸா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். சரியா? சோ ஆத்மா இதுதான். அப்ப சேத்திரம் என்பதின் 36 அம்சங்களையும் தாண்டி 37வதாக நிற்கிறதும் சாங்கியர்களின் 24 தத்துவங்களையும் தாண்டி 25வதாக நிற்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கியர் யோகத்துல இப்ப நம்ம இந்த பகவத்கீதையில சேத்திரம் அப்படின்னு பேர்ல 36 தத்துவம் காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வேதத்திலையும் இந்த தத்துவங்கள் மாறுபட்டு 96 தத்துவம், 36 தத்துவம் அப்படி எல்லாம் வரும். சாங்கிய தத்துவத்துல 24 தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. 25வதாக தாண்டி நிற்கின்ற அதுவே ஆத்மா என்று நிச்சயித்துக் கொண்டு, அப்புறம் இன்னொன்னு முக்குணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்குணங்களையும் தாண்டி குணாதீதனாக நிற்கின்ற ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு, இப்படி அவன் தத்துவ விசாரம் செய்து உண்மையான ஆத்மா எது, ஆத்மா அல்லாதது எது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுகின்றான். முக்குணங்களையும் தாண்டி துரியமாக நிற்கிறதும் இப்படி எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததுமான ஆத்மஸ்வரூபம் எதுவோ அதை எவர்கள் நன்கறிந்து பார்க்கவோ அவர்கள் சுரூபம் எதுவோ அதை எவர்கள் நன்கு அறிந்திருப்பார்களோ, சோ அந்த ஆத்மஸ்வரூபமாகவே யார் இருப்பாங்களோ, ஆத்மா அப்படிங்கிறது என்னன்றது டைரக்டா சொல்லிட்டாரு. ஸோ அனாத்ம வஸ்துவை விட்டு ஆத்ம வஸ்துனா என்னன்றதை 100% தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, இது யார் 100% தெளிவா புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுடைய குலத்துல அவங்களுடைய வீட்டுல போயிட்டு மகனாக இவன் பிறப்பான். சரியா? நன்கு அறிந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள் குலத்தில் பிறத்தல் என்னும் சர்வோத்தமமான ஜென்மம் அவனுக்கு ஏற்படுகிறது. சரியா? சோ இப்போ இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க சத்துவகுணம் வரைக்கும் டிராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க படி ஏறிக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்க இடையில மரணம் அடைந்தாலும் நீங்க ஒரு ஞானியின் குலத்தில் பிறந்து அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் ஆத்மாவாக மாறப் போகிறீர்கள். இது வந்து சத்துவத்துக்கே உண்டான ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ராஜச குணத்தின் டாமினேட் பண்ணும்போது வெளிப்படும் குணநலங்கள் என்ன அப்படிங்கிறத